நார்த் கொரியாவுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஒரு ஹேக்கிங் குரூப் வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பேர் தான் லசாரஸ். இந்த சந்தானம் படத்துல சொல்ற மாதிரி காலகியர்கள் மிகவும் கொடூரமானவர்கள், குமரிகள் பெண்கள்னு கூட பார்க்காம பாரபட்சம் இல்லாம கற்பழிப்பாங்கன்னு சொல்ற அந்த மாதிரி மிக மோசமான ஒரு ஹேக்கிங் குரூப் தான் இந்த ஒரு நார்த் கொரியன் லசாரஸ் ஹேக்கிங் குரூப். இவங்களுக்கு நார்த் கொரியா மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்கன்னா, இந்த சோனி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒரு த இன்டர்வியூன்னு சொல்லப்படுற அந்த ஒரு படத்துல கிம் ஜாங் உன்னை வந்து தவறா சித்தரிச்சிருக்காங்களாம். ஸோ எங்களோட நாட்டு சர்வாதிகாரி கிம் ஜாங் உன்னை நீங்க தவறா காட்டின காரணத்தால உங்களோட சோனி என்டர்டைன்மெண்ட் கம்பெனியே நாங்க ஹேக் பண்றோம்னு சொல்லி தான் இந்த ஒரு நார்த் கொரியன் லசாரஸ் ஹேக்கிங் குரூப் சோனி என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. பெங்களாதேஷ் பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கோடியை அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பிரிண்டரை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ரெண்டு சம்பவத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ யார் இந்த லசாரஸ் ஹேக்கிங் குரூப், இவனுங்க எப்படி உருவானாங்க, இவனுங்க எப்படி கிட்டத்தட்ட 100 கோடியை பெங்களாதேஷோட பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வணக்கம் எஸ்காட், இந்தவங்க சார். இந்த லசாரஸ் குரூப் பண்ண ஃபர்ஸ்ட் தரமான சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சோனி என்டர்டைன்மெண்ட்டை ஹேக் பண்ணது. நவம்பர் 24, 2014 அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சோனி என்டர்டைன்மெண்ட் ஆஃபீஸுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து நார்மலாக வந்து போறாங்க. அண்ட் அப்படி இது வந்து ஒரு நார்மலான ஒரு டேன்னு சொல்லி அவங்களோட மெயில் எல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சடனாக அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் ஒரு ரெட் கலர் ஸ்கெல்டனோட இமேஜ் வரதை பார்த்து அவங்க வந்து அடி போறாங்க. அந்த ஒரு ஹேக் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நாங்கள் ஆல்ரெடி உங்களை வார்ன் பண்ணோம், இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் சொல்லி. ஸோ இதை படித்த சோனி பிக்சர்ஸோட எம்ப்ளாயிஸ் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, மறுபடியும் அவங்களோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண வந்து பார்க்குறாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாகவே கரப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மெயில்ஸை ஃபுல்லாகவே இந்த ஒரு ஹேக்கர்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வர்ஸ்டான கேஸ் என்னன்னா, சோனியோட சர்வரில் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண வச்சிருந்த சில மூவிஸையும் இவங்க வந்து திருடிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் ஒரு சர்வரை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு ரான்சம் வந்து கேட்கறது. அதாவது நாங்கள் டேட்டாவை வந்து திருப்பி கொடுத்துடுறோம், அதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ரான்சமை கேட்டு ஒரு அட்டாக் பண்ணுறது தான் ரான்சம் வேர் அட்டாக்னு சொல்லுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் லசாரஸ் ஹேக்கிங் குரூப்போட பேட்டர்ன்னு சொல்றது ரான்சம் வேர் அட்டாக் வந்து கிடையாது. அவங்க அட்டாக் பண்ணுறது ஃபன்னுக்காகவும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பருப்புன்னு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும்தான். சோனி பிக்சர்ஸ் இவங்க அட்டாக் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துல நார்த் கொரியன் சர்வாதிகாரியை தப்பா காட்டினதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேக் நடந்ததுக்கு அப்புறம் சோனி கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு மூவியோட ரிலீஸை கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஹேக்கிங் குரூப் பண்ண ஒரு வேலைக்காக சோனி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லப்பட ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஜெயின் 2 ஸ்டெப் பின்மாறி இருக்காங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக்சுவலா அந்த ஹேக்கப் பண்ணது யாருன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஆரம்பத்துல எந்த ஐடியாவுமே கிடையாது. பட் லேட்டரா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் இதை பண்ணது ஒரு நார்த் கொரியன் ஹேக்கிங் குரூப்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வருது. ஸோ உண்மையிலே யார் இந்த லசாரஸ் ஹேக்கிங் குரூப் அண்ட் பெங்களாதேஷோட பேங்க் ஹைஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி உருவானாங்கன்னு தெரியுமா? லசாரஸ் ஹேக்கிங் குரூப் வந்து நார்த் கொரியன் கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு ஹேக்கிங் குரூப். அண்ட் எதுக்காகடா சனத்து நார்த் கொரியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் குரூப்பை உருவாக்குனாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்க நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி பயணம் செஞ்சாகணும். 1948 நார்த் கொரியான்னு சொல்லப்படுற ஒரு புது நாடு உருவாகும் போது அந்த நாட்டோட லீடர்ஸுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த நாட்டோடைய செக்யூரிட்டி. மிலிட்டரி வெப்பன்ஸ் அவங்க கிட்ட வந்து கிடையாது. அண்ட் இந்த மாதிரி மிலிட்டரி வெப்பன்ஸ் உருவாக்குறதுக்கு ப்ராப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தேவை. ஸோ தொழிற்சாலைகள் கிடையாது, ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நார்த் கொரியா போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோடைய செக்யூரிட்டின்னு சொல்றது ரொம்ப அடி வாங்கும்ல. ஸோ மற்ற நாட்டு ராணுவம் நார்த் கொரியா மேலே கை வைக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் அதுக்காக அவங்க சூஸ் பண்ணது தான் இந்த ஒரு சைபர் வெப்பன். சைபர் அட்டாக்ஸ் மூலமாக மற்ற நாடுகளை நம்மளால உளவு பார்க்க வந்து முடியும். அண்ட் மற்ற நாட்டோட பொருளாதாரத்தையும் நம்மளால மொத்தமாக நாசம் பண்ண முடியும்னு சொல்லி அந்த காலத்திலே நார்த் கொரியாவுக்கு வந்து புரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பியூரோ 121 சொல்லப்படுற ஒரு சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து செட்டப் பண்றாங்க. கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட இந்த ஒரு டீமுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து தேவை. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ரொம்ப டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸை இதுல வந்து ரெக்ரூட் பண்றாங்க. அவங்களுக்கு ப்ரோக்ராமிங், ஃபாரின் லாங்குவேஜஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி கத்து கொடுத்து இந்த ஒரு டீம்ல அவங்க வந்து எடுக்கிறாங்க. நார்த் கொரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஹேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க வந்து நாட்டுக்காக வேலை செய்யற தேசிய சக்திகள். பட் என்னதான் இவங்க கவர்மெண்ட் சொல்ற வேலையை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தாலும் சில சமயங்கள்ல கவர்மெண்ட் சொல்லாத வேலைகளையும் இவங்க வந்து ஃபன்னுக்காகவும் த்ரில்லுக்காகவும் வந்து பார்ப்பாங்களாம். அண்ட் அப்படி ஒரு குரூப் வந்து இண்டிபெண்டா செயல்படுது இல்ல, அந்த ஒரு குரூப்போட பேர் தான் லசாரஸ் ஹேக்கிங் குரூப். இப்போ நார்த் கொரியா கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் டீம் வந்திருக்காங்கல்ல, பட் அது கூடவே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்து உருவாகுது.
நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நார்த் கொரியாவில் மிசைல்ஸ் வந்து உருவாக்க முடியல, ஏன்னா அவங்க கிட்ட ஃபேக்டரிஸ் வந்து கிடையாது இல்லை. அது மாதிரியே பியூரோ 121 இல்லைனா லசாரஸ்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஹேக்கிங் குரூப்புக்கும் நார்த் கொரியாவுக்குள்ள இருந்து செயல்பட ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கிடையாது. ஆனால் நார்த் கொரியாவுக்குள்ள இருந்து மற்ற நாட்டோட சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா நார்த் கொரியா தான் மற்ற நாட்டோட சர்வர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ ஹேக்கிங் வேலைகளை பார்க்கறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா லசாரஸ் டீமை சைனா மாதிரியான நாடுகளில் வந்து பிளேஸ் பண்றாங்க. சவுத் கொரியா சைனா மாதிரியான நாடுகளில் இந்த நார்த் கொரியாவோட லசாரஸ் ஹேக்கர்ஸ் பதுங்கி இருந்து தான் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரியான சைபர் அட்டாக்ஸை இவங்க வந்து பண்றாங்களாம். இந்த லசாரஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு பேரை இந்த ஹேக்கிங் குரூப் வந்து வைக்கல, இந்த ஒரு பேரை கொடுத்தது அமெரிக்கா தான். ஆக்சுவலி இந்த பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா லசாரஸ்னா சாவில் இருந்து திரும்ப வரவங்க, எவ்வளோ வாட்டி அழிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் திரும்ப வரவங்கள தான் இந்த லசாரஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள்ல இதை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. பைபிள்ல லசாரஸ்னு சொல்லப்பட்ட ஒரு கேரக்டரை பத்தி சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு லசாரஸுக்கு மார்த்தா அண்ட் மேரின்னு 2 சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு நாள் லசாரஸுக்கு வந்து ரொம்பவே முடியாம போகுது, கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு வந்து வராரு. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல லசாரஸோட தங்கச்சி வந்து ஜீசஸ் கிறிஸ்டுக்கு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு வந்து ரொம்பவே முடியாம இருக்கு, நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்து அனுப்புறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 3 நாட்கள் தாண்டி தான் ஜீசஸ் கிறிஸ்ட் லசாரஸ் வந்து பாக்குறாரு. அண்ட் அவர் லசாரஸா பாக்குற அந்த ஒரு டைம்ல லசாரஸ் வந்து இறந்து போயிருக்காரு. ஜீசஸ் கிறிஸ்ட் வரும் 2 நாள் முன்னாடி வந்திருந்தா என்னோட அண்ணனை காப்பாத்திருக்கலாமேன்னு சொல்லி அந்த தங்கச்சிங்க வந்து புலம்புறாங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன பண்றாருன்னா லசாரஸோட கல்லறைக்கு போய் அவர் வந்து மறுபடியும் உயிரோடு வந்து கொண்டு வராரு. அண்ட் அதனால தான் இந்த ஒரு ஹேக்கிங் குரூப்புக்கும் லசாரஸ்னு சொல்லப்படுற பேர் வந்து வைக்கிறாங்க. அதாவது எவ்வளவு வாட்டி அழிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் திரும்பி வர ஒரு ஹேக்கிங் குரூப்பா தான் இந்த ஒரு லசாரஸ் ஹேக்கிங் குரூப் வந்து இருக்கு. ஸோ சின்ன சின்ன திருட்டு வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்ச இந்த ஒரு லசாரஸ் கும்பல் 2016 அப்போ பெங்களாதேஷோட பேங்க் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கைஸ், ஒரு சின்ன உதவி, நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 100 கோடியை பெங்களாதேஷோட பேங்க்ல இருந்து இந்த ஒரு லசாரஸ் குரூப் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொன்னா உங்களால முடியுமா? அதுவும் ஒரு பிரிண்டரை யூஸ் பண்ணி. February 7, 2016 அன்னைக்கு தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னா பெங்களாதேஷோட பேங்குக்குள்ள இருக்கிற ஒரு பிரிண்டர் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கு. சனத்து, ஒரு பிரிண்டர் ஸ்டாப் ஆகுறதெல்லாம் மிகப்பெரிய விஷயமானு சொல்லி கேட்குறீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து சாதாரண ஒரு பிரிண்டர் வந்து கிடையாது. ஏன்னா இந்த பிரிண்டர் இன்டர்நேஷனல் மணி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்குமாம். ஸோ திடீர்னு ஒரு நாள் இந்த பிரிண்டர் வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்கிறத பார்த்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பிரிண்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி அவங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த பிரிண்டர் பிரிண்ட் பண்ண விஷயங்களை பார்த்து அவங்க வந்து ஆடி போகிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி டிரான்சாக்ஷன் நடந்ததா அந்த பிரிண்டர் வந்து காட்டுது. அண்ட் அந்த காசு இந்த பெங்களாதேஷ் பேங்க் எம்ப்ளாயிஸோட நாலேஜ் இல்லாம தான் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி காசுக்காக இந்த லசாரஸ் குரூப் பண்ண ஒரு மிகப்பெரிய ஹேக்குன்னா அதுதான். அண்ட் இதை இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த ஒரு கொள்ளை நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 2015 இவங்க இந்த ஒரு ஹேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லசாரஸ் குரூப் எப்படி பேங்கோடைய சர்வர்ஸ்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஃபேக்கான பிஷிங் இமெயில்ஸை யூஸ் பண்ணி, இந்த பேங்க்ல எனக்கு வேலை இருக்கான்னு சொல்லி நம்ம ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அனுப்புவோம்ல, அது மாதிரி ஒரு ஜாப் அப்ளிகேஷன் மூலமாக தான் இவங்க அவங்களோட சர்வருக்குள்ள நுழையிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த ஒரு எம்ப்ளாயி அந்த ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள ஹிடனா இருக்கிற அந்த ஒரு மேல்வேர் அவங்களோட சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுமா. இந்த ஒரு மேல்வேர் என்ன ஸ்டடி பண்ணணும்னா அந்த பேங்கோட சர்வர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வருஷக்கணக்கா இந்த மேல்வேர் இந்த ஹேக்கர்ஸுக்கு அனுப்பிட்டே இருக்குமா. ஸோ ஒரு பாயிண்ட்ல இந்த ஹேக்கர்ஸ் என்ன டிஸ்கவர் பண்றாங்கன்னா இந்த ஒரு பெங்களாதேஷோட பேங்க் அக்கௌண்ட்ல சல்லி காசு கூட கிடையாதுன்னு. சனத்து, அப்புறம் எப்படிடா 100 கோடியை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அந்த காசு வந்து பெங்களாதேஷோட பேங்குக்குள்ள இருந்த காசு வந்து கிடையாது. அந்த காசு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க்ல இருந்த காசு. பெங்களாதேஷோட பேங்குக்கு காசு வேணும்னா அவங்க வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் யூஎஸ் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த காசை இந்த பேங்க் வந்து பெங்களாதேஷுக்கு அனுப்பி வைக்கும். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஷிஃப்ட்னு சொல்லப்படுற ஒரு குளோபல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா பேங்குக்குமே ஒரு ஷிஃப்ட் கோட் வந்து இருக்கும். அண்ட் அந்த ஒரு ஷிஃப்ட் கோடை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இந்த பெங்களாதேஷ் பேங்க் நியூயார்க் பேங்க் கிட்ட ஷிஃப்ட் மெசேஜ் வழியா கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கோடி தேவை
பண்ணிடுவான்னு சொல்லி. ஸோ அந்த மெசேஜை பார்த்த நியூயார்க் பேங்க் அந்த காசை அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இப்படிதான் இந்த ஷிஃப்டி மெசேஜ் வழியா இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த லசாரஸ் ஹேக்கர்ஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, பெங்களாதேஷ்ல இருந்து அனுப்புற இந்த ஷிஃப்டி மெசேஜஸ் நம்மளால ஹேக் பண்ண முடிஞ்சா அந்த ஒரு பேங்க் அறியாமலே காசை இந்த பேங்குக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ ஷிஃப்டி மெசேஜை ஹேக் பண்ணி 100 கோடி அடிக்கிறது தான் இந்த ஹேக்கர்ஸோட பிளானா வந்திருக்கு. பட் அதுக்கு அவங்களுக்கு 3 விஷயங்கள் தடையா வந்திருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இவங்க எப்பெல்லாம் இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் பெங்களாதேஷோட பேங்குக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிரிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குமாம். ஸோ ஒன்ஸ் வந்து பிரிண்டர் இந்த டிரான்சாக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து மாட்டிப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நியூயார்க் பேங்க் கிட்ட அந்த ஷிஃப்டி மெசேஜை காட்டித்தானே காசு வாங்க முடியும். ஸோ அந்த ஷிஃப்டி மெசேஜை பக்காவாக பண்ணி ஆகணும். ஒருவேளை அந்த ஷிஃப்டி மெசேஜில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இவங்க வந்து மாட்டிப்பாங்க. ஷிஃப்டி மெசேஜ் அண்ட் பிரிண்டர் இந்த 2 விஷயங்களை பக்காவாக சார்ட் பண்ணிட்டாங்கன்னா காசு வந்து அடிச்சிடலாம். அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் எதை சார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பிரிண்டரை ஒரு கம்ப்யூட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேல்வேரை யூஸ் பண்ணி அந்த ஒரு கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ணி இந்த ஒரு பிரிண்டரை வந்து டிசேபிள் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ஒரு பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலைன்னா இவங்களால ஷிஃப்டி மெசேஜை சீக்கிரட்டாக அனுப்பி காசு வாங்க முடியும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த பிரிண்டரை வந்து டிசேபிள் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த காசை பிலிப்பைன்ஸ் அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரெடி ஆகுறாங்க. February 4, 2014 தேர்ஸ்டே அன்னைக்கு தான் இவங்க வந்து ஹைஸ்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன் இந்த தேர்ஸ்டே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, பெங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வீக்கெண்ட். அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான் பெங்களாதேஷில் லீவு, சண்டே வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தேர்ஸ்டே எல்லாரும் பேங்க் அவுட்டு கிளம்புனதுக்கப்புறம் தேர்ஸ்டே நைட் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணினா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து ஹாலிடே இல்லை. ஸோ இது வந்து ஸ்மூத்தாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி தான் அவங்க தேர்ஸ்டே நைட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நாள் வந்து ஃப்ரைடே. ஏன்னா நியூயார்க் பேங்க் கிட்ட தானே இவங்க காசை வாங்கி ஆகணும். ஸோ நியூயார்க்கில் ஒரு ஒர்க்கிங் டேயாக வந்து இருக்கு. அண்ட் பெங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்வீட் ஸ்பாட். பெங்களாதேஷ் பேங்க் எம்ப்ளாயிஸ் வீட்டுக்கு கிளம்பினதுக்கப்புறம் ஷிஃப்ட் மெசேஜஸை இவங்க இந்த நியூயார்க் பேங்குக்கு வந்து அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 31 ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் இந்த நியூயார்க் பேங்குக்கு வந்து போகுது. அண்ட் இந்த பேங்கோடைய சர்வர்ஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சர்வர்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுது. எதுக்காகடா சனது இந்த டிரான்சாக்ஷனை இந்த பேங்க் சர்வர்ஸ் வந்து பிளாக் பண்ணிச்சுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ஒரு சில்லி ரீசனுக்காக. அமெரிக்காவில் தடை பண்ணப்பட்ட ஒரு இரானியன் கப்பலோட பேர் அந்த ஷிஃப்ட் ரிக்வெஸ்ட்ல வந்து இருந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் அந்த பேங்கோடைய சர்வர் இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணியிருக்கு. அண்ட் அதை ஹியூமன் ரிவ்யூக்கு வந்து அனுப்புகிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த பேங்கோட எம்ப்ளாயிஸ் இந்த டிரான்சாக்ஷனை ரிவ்யூ பண்ணும்போது தான் அவங்க இன்னும் பல பிரச்சனைகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, 100 கோடி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்துருக்காங்க அட் எ டைமில். அண்ட் செகண்ட் பிரச்சனை என்னன்னா, இந்த காசு எல்லாமே பிரைவேட் என்டிட்டிஸ் கிட்ட வந்து போயிருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் பேங்க்ஸ் கிட்ட போகிறதுக்கு பதிலாக ஸ்ரீலங்காவுக்கு போக இருந்த 20 கோடி டிரான்சாக்ஷனில் அதை ரிசீவ் பண்ணுற ஆர்கனைசேஷனோட நேம் வந்து தப்பாக இருந்த காரணத்தால் அதை வந்து பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி அவங்க செக் பண்ணி வரும்போது தான் இது மாதிரி சிமிலராக இருக்கிற பல டிரான்சாக்ஷன்ஸையும் அவங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 35 டிரான்சாக்ஷனை இந்த லசாரஸ் குரூப் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் 4 டிரான்சாக்ஷன் தான் சக்சீட் ஆயிருக்கு. அண்ட் அப்படி பார்த்தா டோட்டலாக $81 மில்லியன் இந்த லசாரஸ் குரூப் வந்து சுருட்டியிருக்காங்க. இப்போ பெங்களாதேஷில் வந்து சண்டே பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து மறுபடியும் ஒர்க்குக்கு வந்து வராங்க. அண்ட் அப்படி அவங்க வரும்போது நார்மலாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த பிரிண்டர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே அங்கே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கு. பட் அன்னைக்கு அவங்க போய் பார்க்கும்போது அந்த பிரிண்டர் வந்து எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ஸோ இது ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி அவங்களோட ஷிஃப்ட் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களால அவங்களோட ஷிஃப்ட் அக்கௌண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண வந்து முடியல. அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடியையும் அவங்களால ஆக்சஸ் பண்ண வந்து முடியலையா. அந்த ஒரு டைமில் தான் அந்த பெங்களாதேஷி பேங்குக்கே புரிய வந்திருக்கு அவங்களோட சிஸ்டம்ஸ் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி. அண்ட் மறுபடியும் பிரிண்டரை சரி பண்ணி அதை ரன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அந்த ஹேக்கர்ஸ் பண்ண அந்த டிரான்சாக்ஷனுடைய பிரிண்ட் அவுட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த லசாரஸ் குரூப் சுருட்டின காசு வந்து எங்கே போயிருக்குன்னு சொல்லி அவங்களால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த காசு இருக்குல்ல, இது வந்து அவங்க டைரெக்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஷிப் பண்ணாமல் அதை பல பேங்க் அக்கௌண்ட்ஸ் த்ரூ வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காசை கடைசி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெசினோ சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அப்படி அந்த காசை கெசினோ சிப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த காசோட ட்ரேஸே எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லசாரஸ் குரூப் இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நான் அதில் இம்பார்ட்டண்டான 2 சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணேன். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் இந்த லசாரஸ் குரூப்
இந்தியா ஜெர்மனி மாதிரியான கண்ட்ரீஸில் ஆப்ரேஷன் ட்ரீம் ஜாப்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹேக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஹேக் எப்படி நடக்கும்னா, லிங்க்டின் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு அவங்க ஒரு ஜாப் ஆஃபர் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் தப்பி தவறி வேலை வேணும்னு சொல்லி அந்த ஆஃபர் லெட்டரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் அண்ட் வைரஸ் உங்களோட சிஸ்டத்துலேயும் இன்ஜெக்ட் பண்ணப்படும். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோவில் லசாரஸ் ஹேக்கர்ஸ்னால் யார், அவங்க எப்படி உருவானாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு வீடியோவில் சூப்பரான கணக்கெல்லாம் மீட் பண்ணுறேன். டில் தென் சந்தோஷ் பி சைனிங் அவுட். பை.